ரயிலில் வழி தவறிய பெண் தந்தி டிவி யூடியூப் கமெண்ட் பதிவுகளால் மீண்டும் தனது குடும்பத்துடன் சேர்ந்த நிகழ்ச்சி சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடிச்சாங்களா உங்களை யாராவது வீட்டில்? ஏப்பா சாவணும்? சாவக்கூடாது. எதுக்கு சாவணும்? கடந்த 27ஆம் தேதி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததை பார்த்த அந்த ரயிலின் ஓட்டுநர் அந்த பெண்மணியை மீட்டு இது குறித்து காரைக்காலில் உள்ள சமூக ஆர்வலரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அவர் அப்பெண்ணை மீட்டு காரைக்கால் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் அவர் தெளிவான பதில் கூறாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டதால் அவரை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டார் எஸ்ஐ தனலட்சுமி. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, எங்க அக்கா மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களை நான் வீட்டில் சேர்த்துருவேன். எவ்வளோ காசானாலும் டிக்கெட் போட்டு. கோச்சிக்கிட்டு வந்துட்டியா வீட்டிலேருந்து? ஏமா சாவணும்? சொல்லுங்க, எதுக்காக சாவணும்? ஏப்பா சாவணும்? சாவக்கூடாது. எதுக்கு சாவணும்? பின்னர் விசாரித்ததில் அவர் பெயர் அமுதா என்பதும் அவருக்கு 52 வயதாகிறது என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர் குடும்ப பின்னணி குறித்து கேட்கும் போதெல்லாம் அமுதா மனமுடைந்து பேச ஆறுதல் சொல்லி தேற்றினார் எஸ்ஐ தனலட்சுமி. அடிச்சாங்களா உங்களை யாராவது வீட்டில்? வலிக்குது, நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் போடுவோமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா. எனக்குலாம் அதெல்லாம் கஷ்டம் இல்லை. பின்னர் அமுதாவிற்கு சொந்த செலவில் சேலைகள் வாங்கி கொடுத்து அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று முதியோர் காப்பகத்தில் ஒப்படைத்தார். இந்த செய்தி தந்தி டிவியில் ஒளிபரப்பான நிலையில் இச்செய்தியை பார்த்த ஒருவருக்கு அமுதாவின் குடும்பத்தினர் குறித்து தகவல் தெரிந்திருக்கிறது. அவர் இது குறித்து அவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அமுதா குடும்பத்தினர் காரைக்கால் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு செய்தியை உறுதி செய்து கொண்டு பின்னர் நேரில் காரைக்கால் கிளம்பி வந்தனர். எங்கெங்கே தேடி பார்த்தா அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்த இடத்துல பார்த்துருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் தந்தி நியூஸ் மூலயமா யூடியூப்பில் வந்திருக்கு. அந்த நியூஸில் வந்ததுனால காரைக்கால் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்தது. மேடம் கிட்ட விசாரித்தோம். மேடம் இங்கே இருக்காங்க, நாங்கள் பத்திரமா மீட்டு, அவங்க சாகரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் பத்திரமா மீட்டு கொண்டு போயிட்டு நாங்கள் ஹோமில் சேர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் கரெக்டாக இனிமேல் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட உறுதி எடுத்ததுனால அவங்க மேடம் எங்ககிட்ட அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போதுதான் அமுதாவின் சோக பின்னணி தெரிய வந்துள்ளது. திருத்தணியில் சாலையோர பஜ்ஜி கடை நடத்தி வந்த அமுதாவின் கடை அகற்றப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் வீட்டை விட்டு வெளியேறி மன உளைச்சலில் சுற்றித் திரிந்துள்ளார். உரிய நேரத்தில் அவர் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கண்காணிப்பில் வைத்து அவர் உயிரை காத்துள்ளார் எஸ்ஐ தனலட்சுமி. அமுதாவை பத்திரமாக மீட்டுக் கொடுத்த போலீசாருக்கும் இதை செய்தியாக வெளியிட்ட தந்தி டிவிக்கும் கண்ணீர் மல்க அவரது குடும்பத்தினரும் சமூக ஆர்வலரும் நன்றி தெரிவித்தனர். இது மாதிரி ஒரு அம்மா உடல்நிலை சரியில்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பதா எனக்கு தகவல் கொடுத்தாங்க. மகளிர் காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் அம்மா தனலட்சுமி அம்மாவோட கொண்டு அம்மாவை ஒப்படைச்சோம். அம்மா மனித நேயத்தோடு அம்மா அவங்க மீட்டு அந்த அம்மா தந்தி டிவி மூலயமா தகவல் பரப்பி அவங்க குடும்பத்தார் கண்டுபிடிக்க உதவி செஞ்சாங்க. இப்போ அவங்க குடும்பத்தோட நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோம். அந்த அம்மா இப்போ எங்களிடம் பிரியாமல் கண்ணீரோடு எங்களிடம் ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நன்றி. தந்தி டிவிக்கு, இந்த செய்தியை ஒளிபரப்பிய தந்தி டிவிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் மீட்கப்பட்ட அமுதா குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தன்னை பாதுகாத்த எஸ்ஐ தனலட்சுமியை அமுதா கட்டிப்பிடித்து அழுத காட்சி காண்போர் கண்களை குளமாக்கியது.
அமுதாவை பத்திரமாக அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்த காரைக்கால் மகளிர் போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக காரைக்கால் செய்தியாளர் அந்தோணிராஜ். ஏன்ப்பா சாகணும்? சாகக்கூடாது. எதுக்கு சாகணும்? திட்டாதீங்க. கடல்லாம் வந்து மனுஷன் இந்த கடல் அடைக்கலாமா? புரியுதுங்களா? உயிர் தான் முக்கியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.